Right. அதே மாதிரி தொடர்பாடல்ல மாதிரிகள் தெரிஞ்சிச்சு. குறிப்பாக இந்த 3வது அலகு வந்து பிள்ளைகள் கேள்விக்கு அதிகமாக வரக்கூடிய பகுதி. நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு முதலாவது பாஸ் பேப்பர் 2010ஆம் ஆண்டு. 2010ல தான் முதலாக வந்து மீடியா எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு 2010. 2008ஆம் ஆண்டு மீடியா அதாவது சப்ஜெக்ட் ஏ லெவலில் அறிமுகப்படுத்தப்பட்ட 2010ஆம் ஆண்டு அந்த முதலாவது பெட்சுக்கு எக்ஸாம் நடந்துச்சு 2010. அந்த 2010ஆம் ஆண்டுல இருந்து இந்த கடைசியா நடந்த 2024ஆம் ஆண்டு பேப்பர் வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் அந்த சகலத்திலையும் வந்து 3வது அலகு வராத பேப்பரை இல்லை என்று சொல்ற அளவுக்கு எல்லா பேப்பர்லையும் எல்லா பாஸ் பேப்பர்லையும் வந்து இந்த 3வது அலகு வந்து. எனவே எங்களுக்கு அந்த மார்க்ஸ் எடுக்கிறத பொறுத்தவரையில எக்ஸாமுக்கு நாங்க ஸ்கோர் பண்றதை பொறுத்தவரையில 3வது அலகை நாங்க மேக்சிமம் டார்கெட் பண்ணி நாங்க வந்து தெளிவாக கிளியராக எங்களுக்கு நாங்க படிச்சு கொள்வோம்னு சொன்னா எக்ஸாமுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் இன்றைக்கு வந்து உங்களுக்கு 1வது அலகை செய்யறதா 2வது அலகை செய்யறதா அல்லது 3வது அலகை செய்யறதாண்டு யோசிச்சு கொண்டிருந்தேன். அப்ப அதுலதான் வந்து எனக்கு பட்டுச்சு அப்படின்னு சொன்னா 3வது அலகு செஞ்சா உங்களுக்கு மிச்சம் பிரயோசனமா இருக்கும், உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு விளங்கிச்சு. அப்ப அந்த வகையில தான் வந்து நான் இந்த 3வது அலகை நான் சாய்ஸ் பண்ணினேன். 3வது அலகு பிள்ளைகள் வந்து எல்லா கேள்விகள் எல்லா பாஸ் பேப்பர் நீங்க எடுத்து ஒரு பாஸ் பேப்பர் அனலைஸ் ஒன்று செஞ்சு பாருங்க. கட்டாயம் நீங்க ஏ லெவல் செய்யற மாணவர்கள் அடிப்படையில் ஏஎல் படிக்கிறார்கள் என்ற வகையில் உங்களோட தேடல் இருக்கும். இப்ப தேடி தேடி தான் படிக்கணும், விளங்கிச்சா? அப்ப தேடல் இருக்கணும். இன்றைக்கு பிள்ளைகள் பார்த்தா நிறைய பிள்ளைகள் தேடுற பிள்ளைகள் இருக்கிறாங்க, தேடி தேடி படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. சரி, அப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, அப்ப இந்த ஸ்கிரீன் ஷேரிங் வழங்கும் பண்ணி நான் நினைக்கிறேன். இதுல நீங்க பாருங்க பிள்ளைகள், நான் சொல்லிக் கொண்ட இந்த விஷயம் நான் என்ன சொன்னேன்டா, அந்த நீங்க இந்த ஏழு படிக்கிற பிள்ளைகள் என்ற வகையில நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், இந்த பாஸ் பேப்பரை பார்க்கும். பாஸ் பேப்பர் ஒன்று வாங்கும், கடையில பாஸ் பேப்பர் ஒன்று வாங்கும், புக் ஷாப்ல இருக்கும் பாஸ் பேப்பர். 2010ஆம் ஆண்டிலிருந்து 2023 வரைக்கும் உள்ளதும் இருக்குது. 10 பாஸ் பேப்பரை கொண்டது இருக்குது. அடுத்தது 14 பாஸ் பேப்பரை கொண்ட புத்தகங்கள், 2 பாஸ் பேப்பர் புக் இருக்குது. அதுல வந்து நீங்க இந்த 2 பப்ளிகேஷன் இருக்குது, எஸ்டன் பப்ளிகேஷன் உண்டு, அடுத்து லோயல் பப்ளிகேஷன். லோயல் பப்ளிகேஷன் பாஸ் பேப்பர் புக்கை நீங்க வாங்கி அதை பாருங்க. அதுல வந்து நிறைய பேப்பர்ஸ் இருக்குது, 13 14 பேப்பர் இருக்குது. அதே நேரம் விலையும் குறையும், விலையும் நான் நினைக்கிற மாதிரி 800 அப்படித்தான் வரும். மற்றது வந்து எஸ்டெண்ட் 1150 ரூபா அல்லது 1200 ரூபா அப்படி அந்த விலைக்குள்ள இருக்கும். இப்போ நீங்க இந்த பாஸ் பேப்பரை வாங்கி படிங்க, இந்த கேள்வியை அனலைஸ் பண்ணுங்க. இது எந்தெந்த அலகுகளிலிருந்து கேள்விகள் அதிகமாக எங்களுக்கு வந்திருக்குது என்கிறத பத்தி நீங்க முக்கியமாக நீங்க அதை அனலைஸ் பண்ணினால் உங்களுக்கு வந்து அது மிக பிரயோசனமாக இருக்கும். ஏன்னா நாங்க சும்மா படிச்சு கொண்டு போறதை விட ஒரு சிஸ்டமாக நாங்க படிக்கணும். அதாவது விளங்கி படிக்கணும், விளங்கி என்னென்ன யூனிட்டுகள் வந்து எக்ஸாமுக்கு வரும் என்கிறத நாங்க விளங்கி அதுக்கேற்ற மாதிரி படிக்கிறதா எங்களோட புத்திசாலித்தனமாக இருக்கு. அந்த வகையில இப்ப நாங்க இந்த 3வது அலகுல வந்து நாங்க கேள்விகளை பார்ப்போம், கேள்விகளை பார்த்து கொண்டு போவோம். அதுல நிறைய விஷயங்கள் நாங்க பேசலாம். அதுல பாருங்க பிள்ளைகள், முதலாவது வந்து அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக என்ற ஒரு கேள்வி காட்டுகிறாங்க. தொடர்பாடல் வகையீட்டுக்கு அடிப்படையாக அமையும் காரணிகள் 2 குறிப்பிடு. அப்ப தொடர்பாடல் வகையீடு அப்படி என்ன? தொடர்பாடல் வகையீடு என்று சொல்வது பிள்ளைகள், தொடர்பாடலை நாங்க வகைப்படுத்துவதற்கு, தொடர்பாடைய வகைப்பாட்டுக்கு எங்களுக்கு அடிப்படையாக அமைகிற காரணிகள். அப்ப தொடர்பாடலை நாங்க வகைப்படுத்தணும். தொடர்பாடல் நிறைய வகை இருக்கு. தொடர்பாடல் வகைகள் 6 வகையான தொடர்பாடல் வகைகள் இருக்கு. அதே நேரம் தொடர்பாடல் வடிவங்கள் 9 இருக்கு. தொடர்பாடல் மாதிரிகள்
4 அல்லது 5 மாதிரிகள் உங்களுக்கு தரப்பட்டு சிலபஸ். அப்ப அந்த தொடர்பாடல் வகைகள் என்று நாங்க சொல்றோம். ஆள் தொடர்பாடல், ஆளடை தொடர்பாடல், குழு தொடர்பாடல், பொதுசன தொடர்பாடல், வெகுசன தொடர்பாடல், மெய்நிகர் தொடர்பாடல் என்று இப்படி 6 வகையான தொடர்பாடல் வகைகள் இருக்கு. அந்த தொடர்பாடல் வகைக்கு அதை வகைப்படுத்துறதுக்கு இப்படி ஒவ்வொரு பேர்லையும் நாங்க வகைப்படுத்துறதுக்கு அடிப்படையாக அமைகின்ற காரணிகள் கட்டி. இப்ப தொடர்பாடலை நாங்க வகைப்படுத்த அடிப்படை என்ன அம்சம்? இப்ப நாங்க ஆண் பெண் என்று மனிதர்களை வகைப்படுத்தும். ஆண் பெண், அதே நேரம் என்ன இன்னொரு தேர்ட் ஜெண்டர் ஒன்று இருக்குது, ரைட்? திருநங்கைகள், இப்படி இப்படி பல கேட்டகரியில உள்ள ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னு இருக்கிறாங்க. அப்ப இவங்களை நாங்க எப்படி வகைப்படுத்துறோம்? ரெண்டு ஒரு அடிப்படை இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இப்ப நீங்க இலங்கை எடுத்து பாருங்க. இலங்கையில் எத்தனை இனங்கள் வாழுது? 4 இனங்கள். பௌத்தர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், பேர்கர் என்று நாங்க சொல்றோம். இப்ப இந்த 4 இனம், இந்த 4 இனத்தையும் நாங்க வகைப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு காரணி அடிப்படையாக இருக்கும். அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற மதம், அவருடைய சமயம், அவங்க பின்பற்றுகின்ற கலாச்சாரங்கள், அவருடைய பண்பாடுகள், இதனுடைய வித்தியாசம் காரணமாக அங்க 4 வகையான இனங்களை நாங்க அவதானிக்கிறோம். அப்ப எல்லாத்துலயும் வகைகள் இருக்கு. அந்த வகையில தான் இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இங்க தொடர்பாடல் வகைகளுக்கு வகையீட்டுக்கு என்று கேட்டது என்னன்னா, தொடர்பாடல் வகைகளுக்கு அடிப்படை அமையும் காரணங்கள். அதாவது தொடர்பாடலை வகைப்படுத்துறதுக்கு அடிப்படையாக அமைகின்ற காரணிகள் தான் கேட்டு. தொடர்பாடலை வகைப்படுத்துறது, வகைப்பாட்டு. அப்ப வகையீடு என்கிற சில நேரம் அந்த சொல்ல எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மயக்கம் இல்லாம, என்னடா தொடர்பாடல் வகையீட்டுக்கு அடிப்படையாக அமையும் காரணிகள் என்று கேட்டுக்கிறேன், எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மயக்கம் ஒன்று வரலாம். ஆனஞ்ச வகையீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னடா பிள்ளைகள், இந்த வகைகளை தான் சொல்லப்படுது. தொடர்பாடல் வகைகள், தொடர்பாடல் வகைகள் தான் இங்க வகையீடுன்னு சொல்லியிருக்குது. அப்ப தொடர்பாடலை நாங்க வகைப்படுத்துகின்ற நேரம் எப்படியாக நாங்க வகைப்படுத்துவோம்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது தொடர்பாடல் செயற்பாட்டில் ஈடுபடும் நபர்களின் எண்ணிக்கை. அதாவது அந்த தொடர்பாடல் செயல்முறையில எத்தனை பேர் ஈடுபடுறாங்க, எத்தனை ஆட்கள் ஈடுபடுறாங்க. ரைட்? ஒன்றா, ஒரு ஆளா, 2 பேரா, அல்லது 3 பேரா, அல்லது 50 பேரா, அல்லது 100 பேரா, அல்லது 1000 பேரா, அல்லது லட்சம், அல்லது மில்லியன், அல்லது அதை விட கூட பில்லியனா, இப்படி இந்த தொடர்பாடல்ல ஈடுபடுற நபர்களை பொறுத்துதான் நாங்க என்ன செய்ய மாட்டோம், தொடர்பாடலுடைய வகைகளாக பிரிப்போம். ரைட்? உதாரணமா எடுத்து பாருங்க. ஆள் தொடர்பாடல் எடுத்தீங்கன்னு சொன்னா, அங்க தொடர்பாடல்ல ஈடுபடுகின்ற ஆட்கள் அல்லது நபர் ஒரு ஆளைத்தான் இருப்பார். ஏண்டா ஆள் தொடர்பாடல்ங்கிறது பிள்ளைகள் ஒரு ஆளுக்குள்ளால இடம்பெறுது. சரியா? ஒருவருக்குள்ளால் இடம்பெறுது. அதே வெளித்தலையீடுகள் இருக்காது. இப்ப தனியே ஒரு ஆள் இருந்து என்ன செய்வார்கள் சொன்னால், அவர் தொடர்பாடலில் ஈடுபடுவார். ஆளிடை தொடர்பாடல் எடுத்து பாருங்க. ஆளிடை தொடர்பாடலுக்கு குறைந்து 2 பேராவது வரும். ஒரு தொடர்பாளன் பெருநிதி, தொடர்பாளன் பெருநிதி. அப்ப அங்க 2 பேர் குறைந்தது தேவைப்படும், 2 நபர்கள். குழு தொடர்பாடல் அல்லது கூட்டு தொடர்பாடல் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால், அங்க ஒரு 10 பேர் இருக்கலாம், அல்லது ஒரு 50 பேர் இருக்கலாம், அல்லது 100 பேர் இருக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில் இப்ப குழு தொடர்பாடல்ங்கிறது பிள்ளைகள் நீங்க அதை எப்படி சரியாக விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், குழு தொடர்பாடல் என்கிறது நாங்க செய்யற வேலையை பொறுத்துதான் தீர்மானிக்கப்படும். அதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சாலும் அது குழு தொடர்பாடல். அதே 100 பேர் சேர்ந்து ஒரு வேலையை ஒன்றாக செஞ்சாலும் அதுவும் குழு தொடர்பாடல். அப்ப எனவே அங்க 10 பேர் 100 பேரும் சிறு குழு, பெருங்குழு. பெரும் குழு, சிறு குழு சொல்றது 10 பேரை கொண்டது. பெரும் குழு சொல்றது 100 பேராக இருக்கலாம், அல்லது 200 பேராக இருக்கலாம். பாடசாலையில, ஸ்கூல்ல ஒரு காலை கூட்டம், ஒரு அசம்பிளி நடக்கும். அந்த அசம்பிளி இப்போ ஒவ்வொரு ஸ்கூலை பொறுத்தும் வித்தியாசமான எண்ணிக்கையில மாணவர்கள் இருப்பாங்க. ஏன்னா பிரைமரி ஸ்கூல் இருந்துச்சுன்னா 1ஆம் ஆண்டு 5ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள பிள்ளை. செகண்டரி இருந்துச்சுன்னா 1ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு வரைக்கும் உள்ள பிள்ளை. என்ன செகண்டரி அடுத்து இருந்துச்சுன்னா 1ஆம் ஆண்டிலிருந்து A லெவல் வரைக்கும் பிள்ளைகள் இருப்பாங்க. அப்ப அந்த பாடசாலையில எண்ணிக்கை வித்தியாசப்படும். ரைட்? அப்ப காலை கூட்டத்துல எத்தனை மாணவர்கள் அங்க கலந்து கொண்டிருக்கிறாங்க, அந்த பெறுநர்கள். அப்ப அந்த பெறுநர்கள் எண்ணிக்கையை வச்சுதான் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா தொடர்பாடலை வகைப்படுத்தும். இப்ப காலை கூட்டத்தில் சில ஸ்கூல்ல என்ன ஒரு 1500 பேர் இருக்கலாம். சரியா? ஒரு 1000 பேர் இருக்கலாம்.
அல்லது ஒரு 600 700 பேர் இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல வந்து என்ன செய்ய மாட்டேன் நடக்கிற தொடர்பாடல் குழு தொடர்பாடலா சொல்லுவோம். வகுப்பறையில இடம்பெற தொடர்பாடல் கூட அங்க குழு தொடர்பாடலாக சொல்லப்படும். விளங்கிச்சாங்க. அப்ப எனவே அதைத்தான் நாங்க இங்க குழு தொடர்பாடல் என்று சொல்றோம். அடுத்து பாருங்க பிள்ளைகள், பொதுசன தொடர்பாடல். பொதுசன தொடர்பாடல்ங்கிறது அதை விட கொஞ்சம் பெருசு. உதாரணமாக ஒரு எலெக்ஷன் மீட்டிங் நடக்க போகல எத்தனை பேர் வந்து நிற்காங்க, ஒரு மியூசிக் ஷோ, என்ன ஒரு மெகா மியூசிக்கல் நைட் ஒன்று நடக்கும், அதுல எத்தனை பேர் வந்து பங்கு பற்றுறாங்க. அப்ப அங்க பங்கு பற்ற ஆட்களுடைய அந்த எண்ணிக்கையை நீங்க வச்சு பார்த்து சொல்லலாம் இது ஒரு பொதுசன தொடர்பாடல் என்று சொல்லலாம். அடுத்த வெகுசன தொடர்பாடல். பொதுசன தொடர்பாடலை விட அதிகமான பெறுநர்கள் வந்து இங்க இருப்பாங்க. சரியா, அதிகமான பெறுநர்கள். பொதுசன வெகுசன தொடர்பாடலுங்கிறது வெகுசன ஊடகங்களால நடக்கிற தொடர்பாடல். உதாரணமாக தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகை, இப்ப இதுல பங்கு பெற்ற பெறுநர்களை எண்ணிக்கையை வச்சு அங்க தொடர்பாடல் செயல்முறை இடம்பெறும். இப்ப உதாரணமாக டிவி பார்க்கிறாங்க, தொலைக்காட்சியில பெறுநர்களாக இருக்கிறார்கள் எத்தனை பேர் என்று பார்த்தோம்னு சொன்னா நாங்க எண்ணி முடிக்கல, லட்சக்கணக்கான மக்கள் என்ன செய்வாங்க தொலைக்காட்சியில ரசிகர்களாக இருப்பாங்க. என்ன அதை ரசிச்சு பார்த்து கொண்டு இருப்பாங்க. பத்திரிகை பேப்பர் வாசிக்கிறாங்களா பார்த்த முடிச்சுன்னா என்ன இப்ப எங்க ஏரியாவில எல்லாம் இருக்கிற எல்லா எங்க நாட்டுல இருக்கிற வயசானவர்கள் எல்லாம் பார்த்து பெரும்பாலும் பேப்பரோட இருப்பாங்க. அப்ப அவங்க பேப்பர் பார்க்குறாங்க வெகுசன தொடர்பாடல். அப்ப எனவே ரேடியோ கேட்காதாக்களே இல்லை. என்ன எவ்வளவுதான் நவீன ஊடகங்கள், இந்த பொதுசன ஊடகங்கள், வெகுசன ஊடகங்கள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு எவ்வளவுதான் தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இன்றைக்கு வந்து வானொலிக்கு என்று ஒரு தனியான இடம் உண்டு. பிள்ளை என்ன வானொலியில அறிவிப்பாளர்களாக அல்லது வானொலியில தொழிலில் ஈடுபட்டுகிறார்கள். என்ன சாப்பாடு இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம, என்ன பட்டினிலையும் பஞ்சத்திலையும் வாழல். என்னண்டா அந்த வானொலியை நம்பி ஒரு நேயர் கூட்டம் உண்டு விளங்கிச்சாங்க. அப்ப அந்த வானொலியை கேட்கிறார்கள் ரசிகர் நேயர்கள் அவங்களோட எண்ணிக்கையை பார்த்த முடிச்சு அன்லிமிட்டட். ஏன்னா நாங்க போனுக்கு போற பேக்கேஜ் மாதிரி அன்லிமிட்டட் சொல்லி கணக்கு கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று என்ன செய்வாங்கன்ற பிள்ளைகள் அதை கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. அப்ப எனவே அந்த அப்ப நான் என்ன சொல்ல அடுத்து மெய்நிகர் தொடர்பாடல். மெய்நிகர் தொடர்பு, விர்ச்சுவல் கம்யூனிகேஷன். மெய்நிகர்ங்கிறது மெய்நிகர் நிகழ்நிலையில ஆன்லைன்ல நடக்கிற தொடர்பாடல். இப்ப ஜூமாக இருக்கலாம், அல்லது யூடியூபாக இருக்கலாம், அல்லது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து மெய்நிலை. அப்ப இதுல எத்தனை பேர் ஜாயின் ஆகுவாங்க, எத்தனை பேர் இதுல கலந்து கொள்வாங்கங்கிறத வந்து எங்களால என்ன செய்யலாது, சரியாக கணக்கிடையலாது. அந்த அளவுக்கு என்ன நிறைய பேர் இதுல ஈடுபடுவாங்க. அப்ப இதைத்தான் நாங்க இதை வச்சுதான் நாங்க என்ன செய்யணும்னா தொடர்பாடல் செயற்பாடல் ஈடுபாடு நபர்கள் எண்ணிக்கையை நாங்க பிரிக்கிறோம். அதாவது வச்சுதான் தொடர்பாடல் நாங்க வகைப்படுத்தோம். ரெண்டாவது பாருங்க தொடர்பாடல இயல்பு. இது ரெண்டையும் வச்சு நாங்க தொடர்பாடல் வகைப்படுத்தோம். அடுத்த கேள்வியை பாருங்க, நபரக தொடர்பாடலின் இயல்புகள் நான் குறிப்பிட்டேன். இப்ப நான் கேள்வியை சரியா வழங்க இந்த நபரக தொடர்பாடல் என்கிறத இங்க எதை சொல்ல வராங்க, நபரக தொடர்பாடல் என்று இங்க எதை சொல்ல வராங்கிறது விளங்கணும். சரியா, அப்ப நபரக தொடர்பாடல் என்றா என்னடா பிள்ளைகள், ஆளுள் தொடர்பாடல். ஆளுள் தொடர்பாடல் தான் நாங்க நபரக தொடர்பாடல் சொல்றோம். நபரக தொடர்பாடல் அல்லது அகமுகி தொடர்பாடல் அல்லது ஆளுள் தொடர்பாடல்ங்கிறது எல்லாமே ஒரே வகையான பேர் தான். மீடியாவை பொறுத்தவரையில மிக முக்கியமானது வந்து இந்த டேர்ம் வேர்ட்ஸ். நாங்க பயன்படுத்துற இந்த சொல்லாடல்கள் மிக முக்கியமானது, கலைச்சொற்கள் மிக முக்கியமானது பிள்ளை. அப்போ ஒரு சொல் இன்னொரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் இருக்கு. நான் உதாரணமா நபரக தொடர்பாடல், ஆள் தொடர்பாடல், அகமுகி தொடர்பாடல், அகவய தொடர்பாடல், என்ன இவை எல்லாமே ஒன்றுதான். இவை எல்லாமே ஒரு ஆண்டுக்குள்ள நடக்கக்கூடியதான். எல்லாமே ஒரே வகையான கருத்தை தரக்கூடியது. ரைட். அப்ப நாங்க நபரக தொடர்பாடல்ல இயல்புகள் 4 கேட்டிக்கு பிள்ளைகள். அப்ப நான் சொன்னேன் என்னன்னு சொன்னால் இந்த வித்தியாசமான டேர்ம் வேர்ட்ஸ். இப்ப நீங்க பாருங்கோ, ஆள்பறிவு கொண்டு வரும். ஆள்பறிவு சரியா, ஆள்பறிவு கொண்டு வரும். அப்ப அந்த ஆள்பறிவுங்கிறது என்ன, அப்ப அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பொருட்கோடல். பொருட்கோடல் என்றா என்ன எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியானே. அதே மாதிரி குறிமுறை ஆக்கம் என்றால் என்ன, குறிமுறை அவல்பண்டா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்ப இப்படி பல வகையான
டேர்ம் வேர்ட்ஸ் வந்து பிள்ளைகள் நம்முடைய இதுல மீடியாவை பொறுத்தவரை இருக்கு. அப்ப எனவே எங்களுக்கு மிக முக்கியமாக இந்த டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப நபரக தொடர்பாடல் சொன்னா என்னது சொல்ல வருது என்றால் ஆளும் தொடர்பாடல். எனவே நீ கேட்டப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா ஆளும் தொடர்பாடலின் இயல்புகள் நான் குறிப்பிட்டேன். ரைட். அப்ப ஆள் தொடர்பாடல் இயல்புகள் என்ன? முதலாவது தூண்டல் துலங்கல் செயல்முறை. தூண்டலுக்கு துலங்கல். ஒரு தூண்டல் ஏற்பட்டால் துலங்கல். என்ன உதாரணமா எங்களுக்கு பாத்ரூம் போன் போல ஃபீலிங் கொண்டு வந்துட்டு தூண்டல். துலங்கல் என்ன? வாஷ்ரூம் போறது. ரைட். அதே மாதிரி எங்களுக்கு தும்மல் ஒன்று வந்துச்சு, தூண்டல். துலங்கல் என்ன? தும்முறது. அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள். இந்த தூண்டல் துலங்கல் செயல்முறை எதனூடாக நடக்கும் மனுஷன்னா எங்களோட உடல்ல இருக்கிற ஐம்புலன்களினூடாக நடக்கும். என்ன இப்ப ஒரு கேள்வி வரும் அப்படின்னு சொன்னா மனிதனுடைய அடிப்படையான ஊடகங்கள் என்ன, மனித ஊடகங்கள் எதன் ஒரு கேள்வி வந்தா உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சுக்கணும். எங்களோட கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் இவைகள் தான் எங்களுடைய அடிப்படையான ஊடகம். அப்ப எனவே தூண்டல் துலங்கல் எதனூடாக நடக்கும்டா பிள்ளைகள்? இந்த அடிப்படையான ஊடகங்களினூடாகத்தான் நடக்கும். எப்படி? இப்ப நாங்க உதாரணமாக பாருங்க, நாங்க ஒரு கார்டனுக்கு போறோம், ஒரு பூந்தோட்டத்துக்கு போறோம். அங்க என்ன நிறைய பூக்கள் இருக்கு. அந்த பூக்கள வாசம் அல்லது அந்த பூக்கள எங்களோட அந்த கவர்ச்சியால் நாங்க என்ன செய்யணும்னா அந்த கையால் அந்த பூவை நாங்க பிக்கும். என்ன ஒரு பூ நல்லா இருந்தா எங்களுக்கு பிடிச்சிருந்தா அல்லது அழகா இருந்தா நல்ல வாசத்தோட இருந்தா நாங்க அப்படியே பிச்சு மணந்து பார்ப்போம். விளைஞ்ச அப்ப அங்க நடக்கிற செயல்முறை என்ன? தூண்டல் துலங்கல் செயல்முறை. நாங்க பஸ்ல போறோம். என்ன இப்ப நிறைய ஸ்கூல்ல ட்ரிப் எல்லாம் போறாங்க. ரைட். நல்ல அழகான பாட்டு ஒண்ணு எங்களுக்கு போகுது, நல்ல ஒரு குத்து சாங் ஒன்று போட்டு வச்சுக்கொள்ளுமே. ரைட். இப்ப என்ன செய்யறோம் நாங்க? அந்த பாட்டுக்கு என்ன செய்வோம்னா எழும்பி ஒரு டான்ஸ் ஒன்று அடிக்காம நாங்க என்ன செய்ய மாட்டோம், அமர மாட்டோம். விளைஞ்சா அப்ப என்னண்டா அந்த அங்க அந்த பாட்டுக்கு துலங்கல் செயல்முறை. விளைஞ்சா அந்த பாட்டுக்கு நாங்க துலங்குறோம். இதை பாருங்களேன். இன்னொரு விஷயம் உண்டு. வீட்டை பிள்ளைகள் அழுது, சின்ன பிள்ளைகளை நேரம் பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கு. விளைஞ்சா இப்ப உமாவை கண்டோன்னு இல்லாட்டி வாப்பாவை கண்டோன்னு இல்லாட்டி யாராவது பிடிச்ச ஆளுண்ட கண்டோன்னு அந்த புள்ள அந்த அழுகிய நிறுத்து. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் பிள்ளைகள்? இதுக்கெல்லாம் வந்து உடல்ல நடக்கிறது தூண்டல் துலங்கல் செயல்முறைத்தான். விளைஞ்சா யாருமே வந்து அந்த பிள்ளைக்கு சொல்லிதாரில்ல, நீ அழப்படான்னு சொல்லி 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 விளைஞ்சா அந்த பாட்டுக்கு நீங்க எழுப்பி டான்ஸ் அடிங்கன்னு சொல்லி யாருமே சொல்றது. அந்த பூவை பிச்சு பூவை பீங்கோ என்ன பிச்சு மோந்து பாருங்கன்னு சொல்லி யாருமே சொல்றது. ஆனா அந்த செயல்முறை நடக்குது யாருக்குள்ள நடக்குது? எங்களுக்குள்ள நடக்குது. அப்ப அதுதான் நாங்க சொல்லுவோம்னா தூண்டல் துலங்கல் செயல்முறை. இரண்டாவது பாருங்க புலக்காட்சி. புலக்காட்சிங்கிறதும் இந்த மீடியாவில் வரக்கூடிய அதான் விஷயம். நான் சொன்னேனே தூண்டல் துலங்கல் செயல்முறைங்கிறது புலக்காட்சி என்று சொல்றது என்ன, குறிமுறையாக்கம், குறிமுறையாவல் பண்ணி சொல்றது. ரைட். இப்படியான சொற்கள். புலக்காட்சி என்ன பிள்ளை? புலக்காட்சி என்று சொல்றது பாருங்க. இப்ப உதாரணமா நான் சொல்லணும் உங்களுக்கு. ரைட். ஒரு அழகான ஆறு, ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறு எப்படியான ஆறுன்னு சொன்னா சாக்லேட் ஆறு. என்ன அந்த ஆறுல அப்படியே சாக்லேட் என்ன செய்யுது, என்ன சாக்லேட் ஆறாக வருது. இப்ப நாங்க ஆறுல பாத்தீங்க அந்த சாக்லேட் ஆறாக அப்படி வந்து ஆறு வரப்போக்குள்ள அந்த சாக்லேட் ஆறுல அப்படியே குமிழி குமிழியாக என்ன அப்படியே தண்ணிக்குள்ள என்ன கலகலங்கிற மாதிரி என்ன தண்ணி கொதிக்க போகல வார மாதிரி அப்படியே அந்த சாக்லேட் ஆறுல அப்படியே செஞ்சு வருது. அந்த ஆறு அப்படியே வந்து ஓடிக்கு வந்து சாக்லேட் ஆறு ஓடிக்கு வந்து கடைசியா வந்து ஒரு பெரிய ஒரு சமுத்திரம் அல்லது குளத்துல சேருது. அங்க ஒரு பெரிய சாக்லேட் குளம் அது வழங்கிச்சா. அந்த குளத்துக்கு பக்கத்துல பெரிய ஒரு அடி உயரத்துல வந்து ஐஸ்கிரீம் மலை உண்டு. அந்த ஐஸ்கிரீம் மலையில நீங்க என்ன செய்யணும்டா தப்பன் கொண்டே உளுரி உளுந்து அப்படியே சரகி கொண்டு வந்து சாக்லேட் ஆத்துல கொண்டே உளுரி. சரியா? இப்ப என்ன நடக்குன்னு சொன்னா அப்படியே அந்த சாக்லேட் ஆத்துல நீங்க இருக்க போக்குள்ள நேவி அந்த ஏர்ஃபோர்ஸ் விமானப்படை வருது. சரியா? விமானப்படை வந்து என்ன செய்யணும் சின்ன பிள்ளைகள் கிட்டத்தட்ட கஜிவடத்துக்கு வந்து என்ன செய்யணும் அப்படியே அந்த சாக்லேட் அந்த ஆத்துல வந்து தூவுறாங்க. சாக்லேட் ஆத்துல அப்படியே தூவுறாங்க. சாக்லேட் ஆத்துல அப்படியே தூவுறாங்க. தூவி நண்டு செஞ்சோன்னு வளர்ச்சி நண்டு ஆக்கள் இல்லாம 25,000 பேர் மட்டும் ஆக்கள் நின்று என்ன செய்யறாங்கன்னு அப்படியே கை தட்டான். இப்ப நான் சொன்ன சம்பவம், நான் இப்ப சொன்ன சம்பவம் இதெல்லாம் செல்ல போகக்குள்ளேயே நீங்க கற்பனை பண்ணிருப்பீங்க. சாக்லேட் ஆறு எப்படி, அந்த சாக்லேட் ஆறுல எப்படி
அப்படியே தண்ணி தண்ணி அந்த குமிழி குமிழியா வருது. அந்த சாக்லேட் ஆறு எப்படி போய் ஒரு குளத்துல கலக்குது, கலந்தா எப்படி இருக்கு, நம்ம அப்படியே அது பக்கத்துல பெரிய ஒரு ஐஸ்கிரீம் மலை, அந்த ஐஸ்கிரீம் மலையில நம்ம கொண்டே விழுந்தா எப்படி இருக்கும், அப்படியே சறுக்கி வந்தா எப்படி இருக்கும். விமானப்படை ஒன்று வந்து கஜு கஜு அப்படி அள்ளி கொட்டின அந்த சாக்லேட் அந்த ஆத்துக்குள்ள கொட்டின எப்படி இருக்கும்ன்றதுல நம்ம என்ன செய்யணும்னா கற்பனை பண்ணுவோம் இல்லைங்களா. அல்ல கற்பனை பண்ணும். அப்ப வளைச்சு நின்று ஆட்கள் எல்லாம் கை தட்டுறாங்க எங்க போகல. இந்த கற்பனை இந்த கற்பனை தமிழ் என்னங்க சொல்ல புலக்காட்சி என்னங்க சொல்லி விளங்கிச்சா. புலக்காட்சிங்கிறது சொன்னால் எங்கள் ஐம்புலன்களின் ஊடாக நாங்கள் உள்வாங்கிக் கொள்கின்ற செய்தியை விளங்கிக் கொள்ளுதல் அந்த புலக்காட்சி. கற்பனையில கற்பனை ரீதியாக நாங்க சிந்திச்சு இது இப்படித்தான் இருக்கும், இது இப்படித்தான் இருக்கும் என்று நாங்க சிந்திக்கணும். ஒரு ஆள் வந்து செல்லுவார், நாங்க காணாத ஒரு விஷயத்த வந்து செல்லுவார் ஒரு ஆள். அங்க நான் அந்த மலைக்கு போனோம், உதாரணமா சொல்லுவோமே, நாங்க சிகிரியாவுக்கு போனோம், சிகிரியாவில் நாங்க ஏறினோம், அங்கே இந்த ஓவியத்தை பார்த்தோம், அங்க மேலுக்கு என்ன அந்த மன்னன் வாழ்ந்த இடங்கள் எல்லாம் பார்த்தோம், அழகான இடம், அப்படி இப்படி எல்லாம் சொல்ல போகல நம்மளோட கற்பனையில சில விஷயங்கள் வந்து போகும் பிள்ளைகள் விளைச்சா. அதுதான் நாங்க சில புலக்காட்சி. அப்ப இதுவும் வந்து இந்த நகரக தொடர்பாடல ஒரு இயல்பாக நாம சொல்லணும். அடுத்து பாருங்க, கருவிகள் பயன்படுத்தப்படாது. இந்த தேவண்டாக்கள் நாங்க இல்லாத விடைகளை நீங்க எழுதி கொள்ளலாம். கருவிகள் பயன்பாடு இல்லை, கருவிகள் பயன்பாடு இல்லை அப்படின்னு என்ன, கருவிகள் பயன்படுத்தப்படாது விளைஞ்சா. இப்ப உதாரணமா தனியே ஒரு ஆளுக்குள்ள இடம்பெற தொடர்பாடு கருவிகள் தேவையில்லை, வெளியாக்களுடைய தலையீடுகள் தேவையில்லை. கருவி சொன்ன இந்த போனோ அல்லது கம்ப்யூட்டரோ அல்லது இந்த லேப்டாப்போ அல்லது இந்த மாதிரியான எதுவுமே அங்க தேவையில்லை. ஏன்னா ஏன்டா தொடர்பாடல் நடக்கிறது எங்களுக்குள்ளார், அப்ப அங்க கருவிகள் தேவைப்படாது. அடுத்தது பாருங்க சுய எண்ண கருவாக்கம். இந்த சுய எண்ண கருவாக்கம் சொன்னா, சுய எண்ண கருவாக்கம் சொல்ற பிள்ளைகள் நாங்க எங்களை பற்றி சிந்திக்கிறது. ரைட். இப்ப எனக்கு என்ன செய்யலும், என்னால சித்திரம் வரையலுமா, என்னால நீச்சல் அடிக்க இயலுமா, எனக்கு மலையிலிருந்து குதிக்க இயலுமா, ரைட், எனக்கு வந்து ஃபுட்பால் விளையாடலுமா, எனக்கு கிரிக்கெட் விளையாடலுமா, எனக்கு வாலிபால் விளையாடலுமா, அதே மாதிரி எனக்கு காரோட தெரியுமா தெரியாது. அப்ப என்ன எங்கட எங்கட பலம் என்ன, எங்கட பலவீனம் என்ன, எனக்கு எது தெரியும், எனக்கு என்ன தெரியாது. ரைட்டா. அப்படியான விஷயங்களை நாங்க உருவாக்கி கொண்டதான் பிள்ளைகள் இந்த சுய எண்ண கரு உருவாக்கம் நாங்க சொல்றோம். செல்ஃப் கன்செப்ட். அது நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணமாக என்ன தன்னம்பிக்கை சுய எண்ண கருவுல வரும். அதே மாதிரி சுயமான பாதுகாப்பு சுய எண்ண கருல வரும். சுய கட்டுப்பாடு எங்களை நான் கட்டுப்படுத்திக்கணும். இப்ப ஆக்கள் எல்லாம் பிரிக்க போக நாங்க என்ன செய்ய முடிச்சுன்னா எங்களை கட்டுப்படுத்திக் கொள்வோம். வீட்டறிக்க போகல டான்ஸ் அடிப்போம், பாட்டு படிப்போம், கூத்து காட்டுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா ஆக்கள் இருக்கிற இடத்துல போன முடிச்சுன்னா அமைதியா நம்மளை போய் ஒரு அமைதியான நாள் இல்லை என்கிற அளவுக்கு நாங்க அப்படி என கப்சி பண்ணி இருப்போம். அப்ப அது என்னன்னு சின்ன பிள்ளை செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. பாருங்க, இப்ப உதாரணமாக நாங்க ரோட்ல அப்படியே போய் கொண்டிருக்க போகல உதாரணமாக என்ன செய்ய ஒரு பார் ஒன்று இருக்கு, சாராய பார் ஒன்று இருக்கு, வேலைக்கு குடிக்கணும் போல இருக்கு. ஆனா நாங்க போக மாட்டோம். என்னண்டா எங்களுக்கு தெரியும் அது ஹராம், குடிக்கப்படாது, குடிச்சா இன்னென்ன வருத்தங்கள் எல்லாம் பெறும், மார்க்கத்துல தடை செய்யப்பட்டீங்கன்னு தெரியும். அப்ப நாங்க என்ன செய்யணும், எங்களை கட்டுப்படுத்தி கொள்ளணும். ஒரு நல்ல உதாரணம் நோம்பு. நோம்புன்ற நாம என்ன செய்யணும்டா எங்களை நாங்க நோம்புல கட்டுப்படுத்தி கொள்றோம். நோம்புல நாங்க எங்களை கட்டுப்படுத்தி கொள்றோம். சாப்பிடல, என்ன குடிக்கிறதுல, புகைத்தல, மதுபானம் பாவிக்கிறதுல, பாவமான விஷயங்களை ஈடுபடுறதுல. அப்ப நாங்களை கட்டுப்படுத்திக்கிறோம். சுய கட்டுப்பாடுங்கிறது பிள்ளைகள் எதுக்குள்ள வரும்னு சொல்லி சொன்னால், சுய கட்டுப்பாடுங்கிறது வந்து சுய எண்ணக்கரு உருவாக்கத்துக்கு